அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் உடைய ப்ரொசீஜரும் கொடுத்துட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துருந்த எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்குமே மிக முக்கியமான வீடியோ மார்னிங் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம், என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்ல போகிறோன்றது கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் என்னென்ன இருக்கும், இந்த கவுன்சிலிங் சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் அடங்கினது, என்னென்ன விஷயங்கள் அதில் வரும்ன்றதை முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க. பாயிண்ட் நம்பர் 1, இதில் ப்ரொசீஜர் இப்போ இந்த டிஎன்ஏ மூலியமாக கவுன்சிலிங் எப்படி சார் போகிறது, எப்படி போகிறதுன்றதை விட இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 1, அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டே கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் டிஎன்ஏ அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை வந்த பிறகு சரிங்களா, அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்படும். சரிங்களா, ஏற்கனவே நம்ம டென்டேட்டிவாக 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் டிஎன்ஏ இன்னும் சொல்லலை. இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் சொல்லிட்டாங்க. இது மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்டெரக்டாக நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபுல் டேட்டாவை நீங்கள் ஓனாக பார்த்துருங்க. சரிங்களா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங், சர்டிஃபிகேட் அப்லோடிங். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங்க்கு அந்த டிஎன்ஏயோட நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் அதில் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறோம், அதே போல் அதில் என்றைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போல்லாம் டிஎஃப்சி சென்டருக்கு கிரவன்ஸ் ரெட்ரஸலுக்கு போகலாம், எப்போல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது, கவுன்சிலிங்குடைய டேட் எல்லா எக்ஸாக்ட் டேட்டும் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். சரிங்களா, அதன் அடிப்படையில் இப்போ என்றைக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவாக அந்த பர்டிகுலர் டேட்டில் நாங்கள் ஒரு மாணவனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து முழுக்க அது ஒரு டெமோ வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரமே அது வீடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனோன்னா முதல் வீடியோ நம்மளுக்கு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நானே சொல்கிறேன். பட் முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டரோ ஒரு இதுவோ பண்ணி, இல்லை வீட்டில் இருக்க லேப்டாப்லேயே ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ரைட். அடுத்து என்ன பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் லாஸ்ட் வீடியோவில் நிறைய சொல்லியிருப்போம். அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா, அடுத்து அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர். ஸோ அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர் ரேண்டம் நம்பர் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நம்பர். அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேருந்து வர ஒரு நம்பர்ஸ் தான். எங்கே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா டூப்ளிகேட், சேம் நேம் சேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது அந்த ரேண்டம் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேறு எது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஒரு யூனிக் நம்பர், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணுறீங்க. எந்த ஒரு இதுக்கும் போக தேவையில்லை, நீங்களே பண்ணி முடிக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் பக்கத்தில் ஏதாவது டிஎஃப்சி சென்டர் போனால் கூட அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டரில் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன பேசிக் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா, உங்களோட டீட்டெயில் கரெக்டாக இருக்கா, ஸ்கூல் படித்தது கரெக்டாக இருக்கா, அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போடுறது கரெக்டாக இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ண டேட்டா, டாக்குமெண்ட் டேட்டா எல்லாமே ஒரிஜினலாக இருக்கா, டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் சரின்னு சொல்லுவாங்க. தவறுகள் இருக்கிற பட்சத்தில் தவறுகளை சுட்டி காமிப்பாங்க. சரிங்களா, அதை நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரெகுலராக லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். சக்ஸஸ் வர வரைக்கும். சக்ஸஸ் வரல, டிலே பண்ணுறாங்க, இல்லை எரர் காமிச்சிருக்காங்க, ரெட் கலர் போட்டிருக்காங்கன்னா உடனே என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு இது மாதிரி ரிகார்டிங் எனக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருன்னு சொல்லி உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கேயே கூட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணி ரேங்க் லிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா, அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கிறார், 7.5 ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கிறார், ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இருக்கிறார், இது மாதிரி எந்த இது இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இப்போ எக்ஸாம்பிள் 7.5 ஸ்டூடெண்டாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அரசு பள்ளியில் படித்த 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு மாணவன். அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கார். 7.5 ஸ்கீம்ன்ற இன்ஜினியரிங் ஃப்ரீ ஸ்கீமில் எலிஜிபிளாக இருக்கிறார். அவர் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருப்பார். ஆனால் அவரோட பேர் ரேங்க்கில் வரல அப்படின்னா பேர் ப்ராப்ளம். அதே போல் அதே போல் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் பேர் வரலனாலும் ப்ராப்ளம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் ஏன் பேர் வராமல் இருக்குது, வந்திருக்கணும். வராமல் போயிருக்குன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் எதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரி மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறேன். இப்போ பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க ஜென்ரலில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற தருவாயில் சுச்சுவேஷனில் நீங்கள் பக்கத்தில் டிஎஃப்சி சென்டர் போயிட்டு அதை சரி செய்து கொள்ளலாம்.
உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சென்டர் தான் அது. சரிங்களா? அதே போல் ரிசர்வேஷன் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி நல்லா ஃபுல் டீட்டெயிலாகவே நான் இதில் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்றேன். எப்படி சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், அதில் என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க, அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆஃப் அட்மிஷன். ஸோ இதுதான் செட் ஆஃப் ப்ரொசீஜர். செட் ஆஃப் ப்ரொசீஜரில் நான் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோன்றது சிறுவ சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ TNEA 2024 ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். டிபிசி சென்டரில் வெரிஃபிகேஷனும் பண்ணிடுறாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் பண்ணதில் இருந்து ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. கிரீவன்ஸ் ரிட்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா சரி செய்வதற்கு ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்க. அப்பயும் கூட மாணவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் கவுன்சிலிங் லாகின் பண்ணி போய் பார்க்காமலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அப்கமிங் ஒவ்வொரு வீடியோவில் இந்த நாங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரிங்களா? என்னதான் ரிமைண்ட் பண்ணாலும் கூட போய் பார்க்காத மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. சரிங்களா? ஸோ அடுத்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங்கிறது இந்த வருடம் டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 4 ரவுண்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும். போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் சொல்லி 3 ரவுண்டுகளில் கவுன்சிலிங் முடிச்சாங்க. இந்த வருஷமும் 3 ரவுண்டு கவுன்சிலிங் தான், மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 3 ரவுண்டு தான். அப்போ 3 ரவுண்டுன்றப்போ 200லேருந்து 180 170 வரைக்கும் ஒரு கட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு 170லேருந்து 140 வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் நடத்துவாங்க. ரிமைனிங் 140 130லேருந்து அப் டு லாஸ்ட் நம்பர் வரைக்கும் ஒரே டைம் நடத்திடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 80,000 மாணவர்கள் வந்து ஒரே டைமில் என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய மார்க்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு முன்னாடி ஒரு 30,000 40,000 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சாய்ஸஸை ப்ரிஃபர் பண்ணும்போது நிறைய கல்லூரிகளையும் நிறைய கோர்சஸையும் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வரும். கிட்டத்தட்ட 200 சாய்ஸ் வச்சும் கூட சீட்டு கிடைக்காத போனவங்களும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டைமில் நம்ம ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்கும் சூப்பரான டீட்டெயிலான வீடியோ போட ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் 3 ரவுண்டு கவுன்சிலிங் இஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. அடுத்து 7.5 இருக்கிறீங்க, ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கிறீங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் 3, ஒகேஷனல் வேறு. இது எல்லாமே சிமிலராக பேரலல் டைமில் கவுன்சிலிங் நடத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு இமீடியட்டாக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், இது 3 வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க, கவுன்சிலிங் எடுத்து முடிச்சிருவாங்க. அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங், ஒகேஷனல் கவுன்சிலிங் 7.5 சீட்ஸ். இந்த 3 கேட்டகரி மட்டும், ஒகேஷனல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, 7.5, இந்த 3 கேட்டகரி மட்டும் பேரலாக நடத்துவாங்க. பேரலாக நடக்கும். அவங்களோட ரேங்க் அடிப்படையில் ஒரு 3 கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுப்பாங்க. 7.5க்கு ஒரு ஷெடியூல், ஜென்ரல் கவுன்சிலிங் ஒரு ஷெடியூல், ஒகேஷனல் ஸ்டூடெண்ட் ஒரு ஷெடியூல். 3க்குமே சிமிலராக இருக்கும். 3க்குமே ரேங்க் இருக்கும். அந்த ட்ரெயினர் டைம் கொடுப்பாங்க. எல்லாமே பேரலாக நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 7.5 ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், 7.5 பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஒருவேளை ஒரு ஒகேஷனல் பிரான்ச்சில் இருக்கிறார், அவர் 7.5 எலிஜிபிள் இருக்காருன்னா அவர் ஒகேஷனல் கவுன்சிலிங் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுவார், ஜென்ரல் கவுன்சிலிங் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுவார். அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவர் வந்து 7.5 கலைச்சி போனால் அவரோட ஒகேஷனல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் செலெக்ஷன் வந்து பேரலாக நடக்கும்போது நீங்கள் 2 இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் சீட்ஸ்லாம் நிறைய மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடீடு சர்டிஃபிகேட் 6 to 12 ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கண்டக்டட் பை எல்லாமே த்ரூ ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் இன் 3 ரவுண்ட்ஸ் and a candidate will participate corresponding rounds based on the rank. உங்களுடைய ரேங்க் என்ன வரப்போதோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டும் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு ரவுண்டுமே 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறமே அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது ஒரு ப்ராசஸ்ஸு, அது வந்து 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் ஒன்று காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா டிபிசி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த 4 ஸ்டேஜ் தான். ஸோ எகைன் ரிப்பீட், சாய்ஸ் ஃபில்லிங் நம்பர் 1, நம்பர் 2 உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும், நம்பர் 3 அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும், நம்பர் 4 வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட்டாக இருந்தால் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், அப்போர்டு மூவ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருங்கன்னா டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து சாய்ஸஸ் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் அலாட்மெண்ட் வந்து இவருடைய ஆர்டர் பேஸ் பண்ணி ரேங்க்கு, கம்யூனிட்டி, அவைலபிள் ஆஃப் சீட் அதை பொறுத்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, செகண்ட் வந்து அலாட்மெண்ட்டு. ஸோ அலாட்மெண்ட்டில்
உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கைண்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், 6 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க, ரைட்? சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணின பிறகு உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆகுது, சரிங்களா? சீட் அலாட்மெண்ட்டே ஆகணும்னா ஒன்று சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணாமல் இருக்கணும், இல்லை ரொம்ப கம்மியான காலேஜ் பண்ணியிருக்கணும், இல்லை ரொம்ப கம்மியான கோர்சஸ் பண்ணணும், இல்லை உங்களோட ரேங்க்கோ அதுக்கு அப்படி ஒரு சீட்ஸே அவைலபிள் இல்லாமல் போயிருந்துருக்கலாம். அதுதான் அப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்கள் அக்கார்டிங் டு த ரேங்க்கு ஆர்டரு நீங்கள் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா இதில் வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 2 பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காலேஜும் கோர்ஸையும் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணது யார்? நீங்கள் தான். ஸோ ஒரு கல்லூரியை இப்போ வந்து ஒரு 100 கல்லூரிகள் போடுறீங்க, 100 கோர்ஸ் போடுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு 57வது இடத்துல இருக்கிற கோர்ஸும் காலேஜும் கிடைச்சிருச்சு, சரிங்களா? 57வது இடத்துல இருக்கிற கோர்ஸும் காலேஜும் கிடைச்சிருச்சு. அப்போது அந்த கோர்ஸே உனக்கு போதுமா? அந்த காலேஜின் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த சொல்கிறேன், அந்த இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்னா அதை அக்செப்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோர்ஸும் அந்த இதுவும் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதுக்கு பேர் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டாக அடுத்த நாள் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிடும், நீங்கள் போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்ஷன் நம்பர் 1, சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் 2, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க, பேமெண்ட் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேக்கன்ட் சீட்டாக அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. போன வருஷம் ஒன்று பண்ணலை, அது வேக்கன்ட் சீட்டாக கடைசி வரை இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி ஒரு இன்ஜினியரிங் சீட்டு அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பையன் போய் ரிப்போர்ட் பண்ணுறார், ரிப்போர்ட் பண்ணும்போது அவர் ரிப்போர்ட் ஆகலை, சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுறாங்க, அந்த சீட்டை வேக்கண்டாக கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்டில் சீட் மேட்ரிக்ஸில் கொடுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து அக்செப்ட் அண்ட் அக்போர்டு. இப்போது 57வது இடத்துல இருக்கிற ஒரு கல்லூரி கோர்ஸு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் 56வது இடத்துலையோ இல்லை 12வது இடத்துலையோ 13வது இடத்துலையோ இல்லை 56 இடங்கள்லையுமே எனக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸாக நான் வச்சுருக்கிறேன். அப்போ எது கிடைச்சாலும் நான் எடுத்துப்பேன். எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் 57வது சீட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு மீனிங் தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு, சரிங்களா? ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்போர்டு ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அப்போர்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி கொடுத்துட்றீங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அக்செப்ட் அண்ட் அப்வர்டில் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போர்டு கொடுத்துட்றீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இருக்கிற அலாட்மெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த நாள் நீங்கள் ஒரு டிஎஃப்சி சென்டர் போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன இருக்கும், 57வது இடத்தில் எந்த கல்லூரி இருந்துச்சோ அந்த கல்லூரியோட ஆர்டர் தான் அதில் இருக்கும். மேலே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டர் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிடணும், உங்களோட பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணி ரிப்போர்ட்டிங் பண்ணி டியூஷன் ஃபீஸும் கட்டிடணும். அது ஒரு பர்டிகுலர் பாஸ்ட் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா அதை கட்டாமல் இருக்கணும், எஸ்சிசினா கட்ட தேவையில்லை, இது மாதிரிலாம் சில ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஃபீஸ்லாம் கட்டி ஜாயின் பண்ணி வந்துடணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, 57வது இடத்துல இருக்கிற உங்களுடைய கல்லூரி உங்கள் கையிலே இருக்குது. ஆனால் அப்போடும் கொடுத்துருக்கீங்கன்னா மீதி 56 இடங்கள்லையும் சீட் வேக்கன்ட் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும். எதில் டூல் ரன் பண்ணுவோம், 7 நாள் கழிச்சு டூல் ரன் பண்ணுவாங்க. அப்போர்ட் மூமெண்ட் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 5 to 7 days கழிச்சு அப்போர்ட் மூமெண்ட் செலக்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு வேளை 13வது இடத்துல இருக்கிற சீட்டு வேக்கண்ட் ஆகி உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் 57வது இருக்கிற சீட்டை கிளைம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது வேக்கண்ட் ஆகி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆகிடும். அது வேக்கண்ட் ஆகி இன்னொரு ஸ்டூடெண்ட் அலாட் ஆகிடும். உங்களுக்கு 13வது இடத்துல இருக்கிற சீட்டு உங்களுக்கு அலாட் ஆகிடும், சரிங்களா? ஒருவேளை அந்த 56 இடத்துலையும் சீட் வேக்கேட்டே ஆகலை, அப்போது ஏற்கனவே இருக்கிற சீட் அலாட்மெண்ட் உங்கள் கையில் இருக்கும், மறந்துடாதீங்க. அது கையில் இருக்குது, கையில் ஒரு சொத்தை வச்சுருக்கிறீங்கிற மாதிரி அர்த்தம். இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மூமெண்ட்டு. அடுத்தது 3வது வந்து டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். டிக்ளைன் அப்படின்னா இப்போ திரும்ப அதே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால அதையே நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா அதை தவறாக நினச்சிக்காதீங்க. இப்போ எகைன் 57th பிளேஸு, அந்த சீட்டும் கோர்ஸும் நான் ஏதோ தப்பு தவறி செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த கோர்ஸ் எனக்கு வேண்டாம், அந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், அப்போனா அதை டிக்ளைன் பண்ணிடணும், அது எனக்கு வேண்டாம். அப்போன்னா மீதி 56 மேலே இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த 56 கல்லூரியிலும் கோர்ஸ்லையும் எனக்கு இருந்தால் கிடைச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் டிக்ளைன் பண்ணிடலாம், சரிங்களா? டிக்ளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ஸ் சென்டர் ஒன்றும் பெருசாக ரிப்போர்ட் பண்ணுன்றதில்ல. கேண்டிடேட்ஸ் டிக்ளைன்னா நாட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் அலாட்டட் சீட். உங்களுக்கு கிடைச்ச 57வது சீட்டு டிக்ளைன் பண்ணிட்டீங்க, பட் ப்ரிஃபர் என்ன கொடுக்குறீங்க, வெயிட்டிங் ஃபார் த அலாட்மெண்ட் ஃபார் ஹையர் ஆர்டர், அதுக்கு மேலே இருக்கிற ஆர்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ என்சூரிங் அப்போர்ட் unable to get the preferred allotment upward movement then candidate move to next round. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 7 நாள் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் டிக்ளைன் பண்ணவங்க ரிப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சைலண்டாக இருக்கலாம் 7 நாளைக்கு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்போர்ட் மூவ்மெண்ட் ரிசல்ட்னு ஒன்று போடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அப்போர்ட் ஆயிருந்துச்சுன்னா சூப்பர், நீட்டாக போயிட்டு அந்த அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக காலேஜ்லேயே போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த அலாட்மெண்ட்டுமே அப்போர்டில் வரல அப்படின்னா அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங், முதல் ரவுண்டில் இருக்கீங்கன்னா 2வது ரவுண்டு கவுன்சிலிங் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் டிக்ளைன் அப்போர்டோட மூவ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th, ஸோ டிக்ளைன் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்டு. இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலேஜும் சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. 57வது காலேஜ் சொல்லிட்டு இருக்கேன்ல, அது ஒன்று உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் மீதி இருக்கிற 56 இடமும் கூட நான் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் தான் நான் இருக்கிறேன், எனக்கு வந்து அது பெரியதாக ஹோப் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த 57வது இடத்துல கிடைச்ச சீட்டையும் டிக்ளைன் பண்ணிடலாம். அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கல்லூரி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அந்த கல்லூரியில் சிஎஸ்சியில் ஒரு 5 சீட் இருக்குது, அதுவும் நீங்கள் சாய்ஸில் வச்சுருக்கிறீங்க. அப்போர்டு கொடுக்கும்போது அது கிடைச்சிட்டா பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் டிக்ளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டாப் கல்லூரியில் இருக்கிற சீட்ஸ் வந்து திரும்ப எகெயின் வேக்கண்டாகவே இருக்கும் அப்படின்றது நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதாவது அதுக்கப்புறம் என்னென்ன கல்லூரி நமக்கு சீட் இருக்கோ அதை நான் எடுத்துக்க ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ அப்போ தான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து டிக்ளைன் அண்ட் குவைட். ஸோ அப்படின்னா நீங்கள் 57வது இடத்துல கிடைச்ச ஒரு சீட்டை வேண்டாம், நான் சாட்டிஸ்ஃபைட் இல்லை, அதே போல் நான் சப்ஸ்கிரிப்டாக எந்த கவுன்சிலிங்கும் கலந்துக்க விரும்பலை, அடுத்த ரவுண்டாக போக விரும்பலை, நான் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை டீம் யூனிவர்சிட்டி எங்கேயோ வேறு கோர்ஸ் எங்கேயோ போயிட்டேன், கவுன்சிலிங்கே வேண்டாம்னு சொல்லி வெளில வந்துடுறீங்க, அந்த சீட்டு நீங்கள் ஆக்குபை பண்ணுற சீட் இன்னொரு மாணவர் கிடைக்க வாய்ப்பு. அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து போடுறோம். இன்னொன்று வந்து அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் 6th, இஃப் நோ சீட் அலாட்டட். அப்போர்டு கொடுத்துட்டீங்க, கேண்டிடேட் ஆல் த சாய்ஸஸ்லையும் அப்போர்டு கொடுத்துட்டீங்க, எதுலையுமே வரல, கேண்டிடேட் ஆப்ட் ஃபார் அப்போர்டு மூவ்மெண்ட். என்ன பண்ணலாம், நீங்கள் அப்போர்டு மூவ்மெண்ட்டு அதாவது வந்து எப்படின்னா இது 6th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 57வது இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, 57 சீட்டே கிடைக்கல. நீங்கள் என்ன பண்ணீங்க, சாய்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க, 57 இடங்களை பூர்த்தி பண்ணிட்டீங்க, 57 இடங்கள் 56 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 56 கல்லூரி 56 கோர்ஸுக்கும் உங்களுடைய ரேங்க்கு மார்க்கு பொருத்தம் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம், உங்களுக்கு எந்த சீட்டுமே கிடைக்கலன்னு அர்த்தம். உங்களுடைய மார்க்கு எந்த மார்க்குக்கும் பொருந்தலை, சீட்டு எதுவுமே கிடைக்கலன்னு அர்த்தம். அந்த சுச்சுவேஷனில் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, அப்போர்ட் ஆர் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்டுன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஒன்று அப்போர்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு. அதாவது அப்போர்ட் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 56 கல்லூரியில் ஏதாவது ஒரு காலேஜில் சீட்டு வேக்கண்ட் ஆகி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலாம். அப்படி அலாட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேட்டகரி என்ன ஆகிடும், அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து அதோட முக்கியமான நெசசரி. அதே போல் ஸ்காலர்ஷிப் 7.5 ப்ரிஃபர் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பிஎம்எஸ்எஸ் மஸ்ட் நெசசரி ரிப்போர்ட் தான் காலேஜ். ஸோ பிஎம்எஸ்எஸ் எஸ்சி/எஸ்டி கேட்டகரிலாம் என்ன பண்ணுறாங்க, டீம் சென்டரில் அப்போர்ட் மூவ்மெண்ட் நீட் நாட் டு பே நெசசரி ஃபீஸ். அதாவது வந்து 7.5 ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு எஸ்சி/எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க யாருமே நீங்கள் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது டிஎம் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போது நீங்கள் எந்த ஃபீஸும் கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் தான் மினிமம் 25,000 பணம் கட்டினா தான் சீட்டை பிளாக் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சீட்ஸ் கேண்டிடேட் நாட் ரிப்போர்ட் டு த காலேஜ் அண்ட் சீட்ஸ் கேண்டிடேட் நாட் ரிப்போர்ட் டு த டிஎஃப்சி. நீ காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலனாலும் டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணலனாலும் இந்த வேக்கன்ட் சீட்டு கன்சிடர் என்ன பண்ணிவிடுவாங்க, அப்போர்ட் மூவ்மெண்ட்டில் அதே ரவுண்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அது அலாட்மெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்டு சீட் மேட்ரிக்ஸில் அந்த வேக்கன்ட் சீட்டை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர். ஸோ அடுத்து ஒரு சார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பேசினதை ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்ன அர்த்தம், உங்களுக்கு டவுன்லோட் ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணலாம், அட்மிஷன் அண்ட் அட்மிஷனையும் ஃபீஸை பே பண்ணி கட்டி முடிச்சிடலாம். அக்செப்ட் கொடுத்தா என்ன ஆகும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும், டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணணும், அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம், அண்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் அப்படின்னா டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட், வெயிட் ஃபார் த அப்போர்ட் மூவ்மெண்ட். ஸோ நான் இப்போ கிடைச்ச சீட்டை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், மேலே இருக்கிற ஏதாவது ஆப்ஷன் தான் கிடைச்சிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம். அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா இப்போ கிடைச்ச அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் போகிறேன். டிக்ளைன் ஆகிட்டு போயிட்டுனா நான் அந்த கிடைச்ச அலாட்மெண்ட் வேண்டாம், நான் வந்து கவுன்சிலிங் விட்டு வெளியில் ஏறுறேன். இன்னொன்று வந்து அப்போர்ட் ஆர் மூவ் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்டு, உங்களுக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல, இஃப் அலாட்மெண்ட் நாட் ஜென்ரேட்டட் பார்ட்டிசிபேட் த நெக்ஸ்ட் ரவுண்டு. அப்போர்ட் மூவ்மெண்ட்ல எந்த சீட்டும் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இன் ஒன் ரவுண்ட், ஒரு ரவுண்டுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவுன்சிலிங்கோட ரவுண்டு 3 days வந்து உங்களுக்கு சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, அலாட்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2
அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை 5 வகையாக பிரிக்கிறாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நாட் ஜாயின்ட் வேகன்சி 1 சீட் மேட்ரிக்ஸில் 1 டேல கொடுத்துட்றாங்க. இதை பற்றி நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அப்வர்ட் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்டு, டிக்ளைன் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்டு, டிக்ளைன் குயிட். ஸோ கவுன்சிலிங் விட்டு வெளியில் போகிறது, நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அப்பர்ட் மூமெண்ட் வந்து பெய்டு கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மட்டும் தான் ஆர்டர் ஒன் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் அலாட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. அவங்க டெசிஷன் கொடுக்கலன்னா கவுன்சிலிங் விட்டு வெளியில் போய்ட்டு. இப்போது ஒரு சின்ன லாஜிக் சொல்கிற பாருங்க. சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க, ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு, இல்லை ஒரு அலாட்மெண்ட் காமிக்குது. அதில் நீங்கள் அந்த 6 ஆப்ஷன் சொல்கிறோம் இல்லையா, 6 ஆப்ஷனுமே எதுவுமே பண்ணலாம். என்ன சார் நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அந்த 6 ஆப்ஷன் எதுவுமே செலக்ட் பண்ணலாம் ரொம்ப முக்கியம். அந்த 6ல் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும். இன்னும் டிக்ளைன் பண்ணாது அடுத்த ரவுண்ட் மூவ் ஆகணும். எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன ஆகிடும்? அலாட்மெண்ட்டும் போச்சு, அடுத்த ரவுண்டில் போய் நின்றோம். சரிங்களா? ஸோ ரொம்ப கவனம். கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. கவுன்சிலிங் ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ், டிக்ளைன், மூவ் நெக்ஸ்ட் ரவுண்டு, அக்செப்ட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அப்புறம் அப்வர்டு கொடுத்துருக்குறாங்க. இதே எக்ஸ்பிளனேஷன் கிளியர் கொடுத்துருக்குறோம். டிக்ளைன் அப்வர்ட் மூவ் நெக்ஸ்ட்டு, அக்செப்ட் ஜாயின் டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், டிக்ளைன் போயிட்டு. ஸோ இதே தான் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பல்வேறு மெத்தடில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் துல்லியமாக சின்ன பாயிண்டை கூட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ முழுசாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கவுன்சிலிங்கை பற்றி தெரியாத எத்தனையோ குக்கிராமத்தில் கூட ஒரு பெற்றோரும் மாணவனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியறதில்ல, இந்த 6 ஆப்ஷனை பற்றி தெரியறதில்ல. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் உங்களோட நிறுத்திடாதீங்க, உங்களை இன்னொருத்தருக்கு கொண்டு போங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஒரு லென்த் வீடியோவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கணுன்றதுக்காக தான் நான் டைம் எடுத்து இதை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கவுன்சிலிங் பற்றி டிஎன்ஏ 2024 நம்ம மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். எல்லா மாணவர்களுமே அரசு ஒதுக்கீடில் செல்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். அரசு கல்லூரியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல மார்க்கு உங்களுக்கு கவர்மெண்ட் கேட்டகரியில் எங்கே பொருந்தாது, அதே போல் இங்கே இருக்கிற ப்ரொசீஜர் என்ன இருக்குது, எப்படி நம்ம ஒரு கவர்மெண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுன்ற அவேர்னஸ் தெரியாத பேரண்ட்ஸாக இது ரொம்ப பொருந்தும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த சாய்ஸ் செலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்கும் நம்ம டாப் 10 கல்லூரிகள் என்னென்ன கல்லூரிகள் ஆப்ஷன் வைக்கலாம், என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, என்னோட அனுபவம் என்ன, இதை பற்றியான அனைத்து தகவல்களுமே வரப்போகிற இதில் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.